வெல்கம் பேக் டு பிங்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1 துண்டு பிரியாணி இலை, 1 கிராம்பு, அப்புறமா கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் ரெடியாக இருக்குது. நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நம்ம தோட்டத்துக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக 2 பச்சை மிளகாய் பிடுங்கிட்டு வந்துடலாம். இதை நல்லா கழுகி பிரியாணியில் சேர்த்துருங்க. இது கூடவே கொஞ்சமாக புதினா இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ ரெடியாக இருக்குது. இது கூட 1 தக்காளியை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளியும் ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ ரெடியாக இருக்குது. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ 1/4 கிலோ மட்டன் பீசஸை இது கூட சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ப்ரெஷர் தன்னால் செட்டில் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம மட்டன் பீசஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. இன்னைக்கு நான் 1 கப் லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸை 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அரிசியை மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அரிசியை உடச்சிடாமல் கவனமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அகெயின் இந்த ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் தன்னால் செட்டில் ஆனதும் ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட பிரியாணி ரைஸ் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இதோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. இதை நீங்கள் உடனே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.